Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 10.5 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 10.6 பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம், ரைட்? ஸோ 10.6 நமக்கு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஹோமோஜினியஸ் ஃபார்ம் ஆர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதா நமக்கு செக்ஷன் ஆக்சுவலி இங்கே. ஸோ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் செட் டு பி homogeneous function of degree n in the variable x and y if f of tx ty is equal to t power n into f of x y. அதாவது x க்கு பதில் tx நோ y க்கு பதில் ty நோ. t may be ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், ஓகே? t இல்லை லாம்டா இல்லை k எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப இந்த ஃபார்மில் வந்துடுச்சு அப்படின்னா ஃபார் சம் n belongs to r number for all suitably restricted x y and t this known as Euler homogeneity. ஸோ Euler's homogeneity ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் இதுதான், ஓகே? இந்த பவரில் n இருக்குல்ல, அதுதான் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி n அப்படின்னு பேசுவோம், ஓகே? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் நெக்ஸ்ட் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் form if the differential equation written as dy by dx equal to g of some y by x. இந்த மாதிரி ஃபார்மில் சம் y by x ஃபார்ம்லையோ இல்லை x by y ஃபார்ம்லையோ நம்மளால் எழுத முடிஞ்சது ஃபங்க்ஷன் அப்படின்னா தட் இஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸ். அப்படி இல்லைனா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் இட் இஸ் ஹோமோஜினியஸ், ஓகே? தென் 10.1 தியரம் என்ன அப்படின்னா m dx plus n dy is a homogeneous equation. Then the change of variable y equal to vx transform into a separable equation in variable v and x. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து எனக்கு ஹோமோஜினியஸாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒய்க்கு பதில் vxன்னு போட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த இடத்துல கொஸ்டினில் சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் வி அண்ட் எக்ஸில் கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் செப்பரபிள் ஃபார்மில் அப்படிங்கிறது தான் சொல்யூஷன். தட் இஸ் தி ப்ரொசீஜர், ஓகே? ஸோ ஒரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு அது எய்தர் ஒய் பை எக்ஸ் ஃபார்ம் ஆர் எக்ஸ் பை ஒய் ஃபார்மில் இருக்கான்றதை செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஹோமோஜினியஸா அப்படின்றத ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இதிலேருந்து டிஒய் பை டிஎக்ஸ் ஃபைன் பண்ணுவோம். கொஸ்டின்லேருந்து டிஒய் பை டிஎக்ஸ் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட் பண்ணி வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மில் வி அண்ட் எக்ஸை செப்பரேட் பண்ணிவிட்டு integrate பண்ணுவோம். that is the procedure, okay? solution for example 10.17 in the question given என்ன எழுதிக்கிறோம், x square minus 3y dx plus 2xy dy equal to 0. then இதை ரைட்டில் கொண்டு வாங்க x. so 2xy dy is equal to minus of x square minus y square of dx. so dy by dx மட்டும் இங்கே கொண்டு வாங்க. 2xy dy is equal to இந்த மைனஸ் உள்ள போட்டிங்கன்னா 3y square minus x square of dx வரும். then dy by dx is equal to 3y square minus x square divided by 2xy which is f of x comma y. இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆக்சுவலி இட் இஸ் ஒய் பை எக்ஸ் ஃபார்மில் வருமானு கேட்டிங்கன்னா எஸ். இப்போ இங்கேருந்து எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுங்க. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் வரும், இந்த இடத்துல ஒய் பை எக்ஸ் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா, ஓகே? ஸோ அதுதான் நம்மளோட ஐடியா. ஸோ அடுத்து அது ஒன் ஆஃப் தி வே நம்ம செக் பண்ணுறது லீனியராக தட் இஸ் ஹோமோஜினியஸாக செக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணாலே போதும். என்னது, எக்ஸுக்கு பதில் டிஎக்ஸ் ஒய்க்கு பதில் டிஒய் ஆயிலர் ஹோமோஜினிசிட்டி செக் பண்ணோம்ல அந்த ஃபார்முலா. ஸோ அப்போ எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 3 times ஒய் பிளேஸில் டிஒய், அப்போ டிஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளேஸில் டிஎக்ஸ், ஸோ டிஎக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 times டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய். அப்போ இது என்ன ஆகும், 3 into டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2t into டி ஸ்கொயர் எக்ஸ் ஒய்னு வரும். இப்போ நியூமரேட்டர்லேருந்து டி ஸ்கொயரை வெளியில் எடுக்கலாமா? ஸோ தட் இட் பிகம்ஸ் 3y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். டினாமினேட்டரில் 2t ஸ்கொயர் இருக்குது, டி ஸ்கொயர் கேன்சல். அப்போ ஃபைனலி 3y ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2xy. அதுதான் நம்மளுக்கு என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யும் கூட. ஸோ அப்போ எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் வந்து நம்மளுக்கு என்னவா வருது, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யாக வருது. தர்ஃபோர் இட் இஸ் ஹோமோஜினியஸாக வந்துடுச்சு. தட் இஸ் டி பவர் என்னன்னு வரணும், பட் இங்கே டி பவர் 0 அப்படிங்கிறதுனால ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 0 அப்படின்னு எழுதுவோம், ஓகே? ஸோ இட் இஸ் ஹோமோஜினியஸ், அவ்வளோதான். அப்போ ஹோமோஜினியஸ்னால் என்ன பண்ணணும்னு சொன்னோம், ஒய்க்கு பதில் விஎக்ஸ் அப்படின்னு போடணும். ஸோ அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் யூவி மெத்தடில். ஸோ நார்மலாக எக்ஸை மட்டும் பண்ணால் ஒன்றும் இல்லை, வியும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ வி யூ டேஷ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் யூ வி டேஷ் டிவி பை டிஎக்ஸ் வரும். இது ஈக்குவேஷன் 2 ஃப்ரம் 1 and 2. ஸோ 1 எது, இந்த கொஸ்டினில் இருக்கிறது தான் 1. இதுக்கும் ஒய் பிளேஸில் விஎக்ஸ்ன்னு போட போகிறோம்.
ஸோ அப்போ அந்த இடத்துல vx ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2x இன்ட்டு ஒய் பிளேஸில் vx 2 படி இதான் நம்மளோட dy by dx ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். தென் நியூமரேட்டர் என்ன ஆகுது 3v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2vx ஸ்கொயர். தென் நியூமரேட்டர்லேருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலி நமக்கு இருக்க போகிறது என்ன 3v ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 2v. இங்கே v plus x into dv by dx. Then இந்த v ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா x into dv by dx equal to 3v square minus 1 divided by 2v minus v. ஸோ இதை கிராஸ் பண்ணால் என்ன 3v square minus 1 minus 2v square divided by 2v. இதுதான் x into dv by dx ஓட ஆன்சர். ஸோ x into dv by dx is equal to இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் v square minus 1 by 2v. இப்போ பாருங்கள் எல்லாமே in terms of x and vல தான் இருக்குது. ஸோ வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம் v term. அப்போ இந்த 2v divided by v square minus 1 dv equal to dx by x அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைடு. வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைடு. ஸோ இன்டெகிரல் ஆஃப் 2v by v square minus 1 dv is equal to இன்டெகிரல் ஆஃப் dx by x. ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் போடணும். ஏன்னா டினாமினேட்டரில் இருக்குது நியூமரேட்டர்லேயே டேர்ம் இருக்குது. அப்போ டினாமினேட்டர் v ஸ்கொயர் மைனஸ் 1 tன்னு எடுத்திங்கன்னா dt by dv is nothing but 2v. ஸோ அப்போ dt is equal to 2v into dv. இந்த பிளேஸில் dt போடுறோம், டினாமினேட்டரில் t. ஸோ அப்போ இன்டெகிரல் ஆஃப் dt by t is equal to இன்டெகிரல் ஆஃப் dx by x. இது என்ன log t. ஸோ அப்போ log of modulus t equal to log of x plus log of c. ஸோ log a plus log b என்ன ஆயிரும் log a into b ஆயிரும். இந்த இடத்துல log of t பிளேஸில் v ஸ்கொயர் மைனஸ் 1 v பிளேஸில் y by x. ஏன்னா நம்ம y என்னவா எடுத்திருக்கோம் vxன்னு எடுத்திருக்கோமா. திரும்ப எனக்கு v வேணும்னா இந்த எக்ஸை இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா y by x. ஸோ அப்போ v பிளேஸில் y by xன்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட் தி ஆன்சர். அப்போ log ஆஃப் y by x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு log cx. ஸோ அப்போ y by x ஸ்கொயர் மைனஸ் 1 log கேன்சல் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு c இன்ட்டு எக்ஸ். ஓகே, ஸோ அப்புறம் இதை கிராஸ் பண்ணுங்கள் y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை y ஸ்கொயர் ஈக்குவல் டு c இன்ட்டு எக்ஸ். தென் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அங்கே ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு c இன்ட்டு எக்ஸ் கியூப். ஓகே, ஸோ இது ஆக்சுவலி பாசிட்டிவ் குவான்டிட்டி தான். ஓகே, இல்லை அந்த பக்கம் கொண்டு போகிறப்ப என்ன ஆகும் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் சி இன்ட்டு எக்ஸ் கியூப். ஓகே, ஸோ அப்போ ஃபைனலி இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சியை வந்து சம் கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்திங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் கியூப். தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி எக்ஸாம்பிள் 10.17. அடுத்து எக்ஸாம்பிள் 10.18 என்னன்னு பாருங்கள். சால்வ் தி சேம் திங். ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு y ஆஃப் 1 ஈக்குவல் டு 0. அப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் இங்கே நம்ம ஃபைன் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு ரைட் சைடில் இருந்து இதை கொண்டு வந்து dy by dx வேணும் அதுக்காக. ஸோ அதை ரைட்டில் கொண்டு வரோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது. தென் dx எங்கேயோ இதை எங்கேயும் டிவைட் பண்ணுங்கள். அப்போ dy by dx ஈக்குவல் டு y ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ். இதை வந்து f ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ணோம் ரீப்ளேஸ் x by tx and y by ty. ஸோ அப்போ f ஆஃப் tx கமா ty என்ன வரும். ஸோ x பிளேஸில் tx y பிளேஸில் ty. அப்போ ty ப்ளஸ் ரூட் ஆஃப் t ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் t ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். பிகாஸ் அங்கே நமக்கு இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அப்புறம் இதிலேருந்து t ஸ்கொயர் வெளியில் எடுத்தால் என்ன ஆயிரும் டீன்னு வந்துடும். ரைட், ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கிறப்ப இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை திஸ். அப்போ இது ரெண்டுலேருந்து டீயை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா y ப்ளஸ் திஸ் டிவைட் பை tx. t கேன்சல். அப்போ y ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ். அதுதான் நமக்கு என்ன ஒரிஜினல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். தர்ஃபோர் என்ன ஆகுது எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஒய்னு வந்துடுச்சு. தர்ஃபோர் இட் இஸ் ஹோமோஜினியஸ். அப்போ ஹோமோஜினியஸ்னால் என்ன பண்ணலாம் y ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அப்புறம் இதை வந்து டிஃபரன்ஷியேட். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் என்ன ஆகும் v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இது எல்லா ப்ரொசீஜருக்கும் காமன். ஒன்ஸ் ஹோமோஜினியஸ் ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா இதுதான். ஓகே, இன்கேஸ் எக்ஸ் பை ஒய் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா x ஈக்குவல் டு விஒய்னு போடுவோம். அப்போ இங்கே வந்து dx பை டிஒய் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸ் பை ஒய் ஃபார்ம்னா நம்ம எழுத போகிற எக்ஸ்பிரஷனே dx பை டிஒய் ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் தி ஐடியா. ஸோ அது இருந்தால் வர்றப்போ பார்க்கலாம். இங்கே வந்து லெஃப்ட் சைடு dy பை dx வந்து ஈக்குவேஷன் 2 படி இது. கொஸ்டினோட dy பை dxல y பிளேஸில் vx போட்டிங்கன்னா வில் கெட் திஸ். ஓகே, தென் இது ரெண்டுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். பிகாஸ் ரூட்லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறப்ப அந்த மாதிரி வந்துடும். தென் இந்த எக்ஸ் டினாமினேட்டரில் கேன்சல். அப்போ ரிமைனிங் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். இந்த ப்ளஸ் வியை ரைட்டில் கொண்டு வந்தால் மைனஸ் வி 1 வி ப்ளஸ் திஸ் அப்படின்னு வரும். தென் ப்ளஸ் வி மைனஸ் வி கேன்சல். அப்போ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர். இந்த இடத்துல எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு. ஸோ வி டேர்ம்லாம் ஒரு பக்கம் எக்ஸ்லாம் ஒரு பக்கம். அப்போ டிவி பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை எக்ஸ். ஸோ integrating on both side ரெண்டு பக்கமும் integrate பண்ணால் integral dv by root of 1 plus v square equal to
integral dx by x. இது நம்மளுக்கு தெரிஞ்ச integral தான். என்னது dx by root of 1 plus x square is nothing but log of x plus root of 1 plus x square plus c. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ரூட் இல்லாமல் இருந்தால் தான் tan இன்வர்ஸ். அவசரத்தில் tan இன்வர்ஸ்னு எழுதிடக்கூடாது. ஸோ ஸ்கொயர் ரூட்டில் இருந்ததுன்னா லாகில் வரும். ஸோ அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் பிளேஸில் வி இருக்குது, ஏ பிளேஸில் 1 தான். இது ஆக்சுவலி ஏ ஸ்கொயர்னு வரும். அப்போ இங்கே எக்ஸ் பை ஏ, இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். பட் நம்மளுக்கு இங்கே 1 தான் இருக்கிறதால டேரெக்டாக நான் எழுதியிருக்கேன் வி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் சி. ஏன்னா இதுவும் லாகில் இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட்டையும் லாக் எடுத்துக்கிறோம். தென் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி என்ன பண்ணலாம், லாக் ஏ இன்ட்டு பி, லெஃப்ட் சைடில் லாக் ஆஃப் வி ப்ளஸ் ரூட் ஆஃப் திஸ். ஓகே, தென் ரெண்டு பக்கமும் லாகை கேன்சல் பண்ணிங்கன்னா வி ப்ளஸ் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சி இன்ட்டு எக்ஸு. தென் வியை நம்ம என்னவா எடுத்திருக்கோம், ஒய் வந்து ஆக்சுவலி விஎக்ஸ். ஸோ வி இஸ் நத்திங் பட் ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ். ஸோ அப்போ வி இஸ் நத்திங் பட் ஒய் பை எக்ஸு. அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ தட் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸு. ஸோ ஒய் பை எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஎக்ஸு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக ரூட் எடுத்தால் இது வந்து ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் திஸ், அப்புறம் டினாமினேட்டரில் இருக்க எக்ஸை காமனாக எடுத்து கிராஸ் பண்ணால் முடிஞ்சு. ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஎக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸை போட்டிங்கன்னா சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3, விச் இஸ் தி ரெக்வயர்டு ஜென்ரல் சொல்யூஷன். பட் அவங்க பர்டிகுலராக ஒரு பாயிண்ட் ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்களே, அதனால பர்டிகுலர் சொல்யூஷன் இந்த சி என்னன்னு கண்டுபிடிச்சி இங்கே போடணும். அவ்வளோதான். அப்போ ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு 0, அப்போ அதாவது ஒய் ஈக்குவல் டு 0 வென் எக்ஸ் பிளேஸில் 1. யூஸ்வலி நம்ம அப்படி தானே எழுதுவோம், ஒய் ஆஃப் எக்ஸ்ன்னு தானே எழுதுவோம். ஸோ அப்போ எக்ஸ் பிளேஸில் 1 போடுறப்போ ஒய் ஐம் கெட்டிங் இட் அஸ் 0. அப்போ எக்ஸ் பிளேஸில் 1, ஒய் பிளேஸில் 0ன்னு ஈக்குவேஷன் 3ல போடுங்க. 0 ப்ளஸ் ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு சி இன்ட்டு 1 ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் இஸ் 1. அப்போ சியோட வேல்யூ என்ன, 1. சி வேல்யூ 1ன்னு இந்த ஈக்குவேஷன் 1ல போட்டிங்கன்னா வில் கெட் தி ஆன்சர். ஸோ ஃபார் ஈக்குவேஷன் 3 implies y plus root of x y square plus x square equal to c into x square. So c value 1 into x square, which is the required particular solution for this question. Okay, so that's all for this example 10.18, and that's all for this video also. In the video la nama just basics of this and ஒரு ரெண்டு example on this section வந்து பண்ணியிருக்கோம். upcoming video la இதில் இருக்க remaining example and மற்ற விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ரைட், so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video.